ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி இந்தியன் பேரண்ட்ஸ் இப்படி தான். அவங்க பசங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவ்வளோதான், இறங்கி அடிப்பாங்க. ஆமா, சரியா சொன்னேன். இதே ஃபாரின் பேரண்ட்டாக இருந்தா 14 இயர்ஸ்லயே வெளியே பொண்ணு துரத்தி விட்டுடுவாங்களாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி. ஆமா, எனக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நீ டாக்ஸியை கால் பண்ணு. ஒரு நிமிஷம் இரு, இப்போ கால் பண்ணுறேன். ஐயோ, என்ன இது, நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. உன் ஃபோன் கொடு, புக் பண்ணலாம். ஐயோ, நான் என் ஃபோனை எடுத்துகிட்டே வரலையே. இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? டாக்ஸி புக் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குதே. இந்நேரத்துக்கு ஊருக்கு போகிறதுக்கு எந்த பஸ்ஸும் இருக்காது. இப்போ என்ன பண்ணலாம்? சரி வா, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். யாராவது வந்தால் லிஃப்ட் கேட்டு போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒருத்தரையும் காணோமே. யாராவது வண்டி எடுத்துகிட்டு வருவாங்களான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணோம். என்ன இது, எந்த வண்டியும் வர காணோம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த காட்டு வழியாக போனால் 15 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம். வா, நம்ம இந்த வழியாகவே போயிடலாம். ஐயோ, இந்த காட்டு வழியாவா? இங்கே நிறைய பேய் பிசாசுங்க நடமாடுதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. உனக்கு தெரியாதா? பேயாவது பிசாசாவது ஊரில் இருக்கிறவங்க சும்மா ஏதோ கதை கட்டி விட்டுருக்காங்க. அதெல்லாம் நீ நம்புறியா? பயப்படாம வா. உனக்கு பயமாக இருந்தால் கண்ணை முடிக்கோ, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ரம்யா, கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல, நம்ம மெயின் ரோடு வழியாகவே போயிடலாமே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சொன்னால் கேளுவா. ஐயோ, இவ சொன்னால் கேட்கவே மாட்டா. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல. இல்லைங்க ரம்யா, யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. நீ திரும்பி பார்க்காம வா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பேசாம வா. நில்லுங்க. கூப்பிட கூப்பிட நிற்காம போயிட்டே இருக்கீங்களா? உங்கள் கதையை நான் இன்னைக்கு முடிக்க போகிறேன். யார் கதையை முதல்ல முடிக்கணும் சொல்லுங்க. கதையை முடிக்க போறேன்னா எங்களை கொல்ல போறீங்களா? உங்கள் 2 பேரில் யாரை முதல்ல கொல்லட்டும்? என்னையே முதல்ல கொண்டுடுங்க. நான் தான் என் ஃபோனை எடுத்துகிட்டு வரல. நான் மட்டும் என் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருந்தா நாங்கள் டாக்ஸி புக் பண்ணி போயிருப்போம். எல்லாம் என்னோட மிஸ்டேக் தான். நீங்கள் பேசாமல் என்னையே கொண்டுடுங்க. அது ஒன்றும் உன்னோட மிஸ்டேக் இல்லை. நீ தான் இந்த வழியாக வேணான்னு சொன்னேன். நான் தான் கேட்காம உன்னை இந்த வழியாக கூட்டிகிட்டு வந்தேன். இது என்னோட தப்பு தான். முதல்ல என்னை கொண்டுடுங்க. இவ ரொம்ப பாவம். நான் தான் இவளை படம் பார்க்க போகலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். அதனால என்னையே கொண்டுடுங்க. நீ உன்னோட பாக்கெட் மணி எல்லாம் எனக்காக செலவு பண்ணிட்ட. உன்னை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்க. அதனால நீ முதல்ல என்னையே கொன்னிடு. இவ ரொம்ப பாவம். போதும், நிறுத்துங்க. யாரை கொலை பண்ணுறதுன்னு எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கே. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இப்படி ஒத்துமையாக இருக்கீங்களே, உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை என் கண்ணில் பட்டீங்க. வேறு பிசாசு கண்ணில் பட்டிருந்தீங்க, உங்களை கேட்காமலே கொன்னிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் உங்கள் 2 பேரையும் நானே உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். 2 பேரும் கண்ணை மூடுங்க. அட, என்ன இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. 2 பேரும் ஒரு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். அந்த பிசாசு நம்ம 2 பேரையும் சாப்பிட்டுடுன்னு நான் பயந்தே போயிட்டேன். மக்கு, என்ன தூக்கத்தில் வளரிட்டு இருக்க? தூக்கத்தில் வளரிட்டு இருக்கேனா? அப்போ நான் பார்த்தது கனவா?